ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். நண்பர்களே, நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலன்களை யூனிக்காக நமது வீடியோல நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க. இந்த வீடியோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 12 ராசிக்குமே வந்து தனித்தனி சேனல் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்க மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்றத வார்த்தையை நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பேரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு ஐஎம் கன்னி, ஐஎம் துலாம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். ஸோ 12 ராசிக்கும் தனித்தனி சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். அதை மிஸ் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்க ராசி மட்டும் இல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்களையும் இங்க பார்த்துக்கொள்ள முடியும். வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். அனைவரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. மேலும் 3ஆம் இடத்துல குரு பகவானும், 4ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு உங்களது அணுகுமுறையில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு சுகமான ஒரு நாள் சொல்லலாம். ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் யோசிக்கக்கூடிய விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய காரியங்களை நீங்கள் அணுகக்கூடிய விதமும் வித்தியாசமாக இருக்குங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையும். குறிப்பாக வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் காரியங்களை நீங்கள் திறம்பட நிறைய முயற்சிகள் செய்து நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு தன லாபம் பெருகக்கூடிய யோகம் வியாபார ரீதியாக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணியில் கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலை ஏற்படுங்க. குறிப்பாக சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழ்நிலை ஏற்படுறதுனால இன்னைக்கு செல்வாக்கோட அலுவலக பணிகளை நடத்தப்படுவீங்க. அதிலும் நிர்வாகத்துறை சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள், நல்ல சுகமான ஒரு நாள். சொந்த பந்தங்களுடைய ஆசைகள் என்ன இருக்கு, சொந்த பந்தங்களுக்கு இப்போ உடனடியாக என்ன தேவைங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைத்து நீங்களும் உங்க உறவினர்களும் நல்ல உறவு பலப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு நிகழ்வுகளை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை உதவி நீங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான புரிதல் ஏற்படும். சொந்த பந்தங்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த தினம் திருமண வாய்ப்புகள் கைகூட வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இப்போ நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதுங்க, உங்களுக்கான திருமணத்தை நீங்க வந்து தேதி குறிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சுபகாரிய முடிவுகளை நீங்க பெறுவீங்க. அது குறித்த முயற்சிகளை, விவாக பேச்சுவார்த்தைகளை, ஏற்பாடுகளை தாராளமாக இன்னைக்கு நிறைய செய்யலாம். இப்பொழுது நீங்க நினைத்தீங்க அப்படின்னா புதிதாக அசைய சொத்துக்களையும் வாங்க முடியுங்க. வீடு கட்டுறத ஒரு கனவா வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது வீட்டை நீங்க கட்டுவதற்கான அல்லது கட்டின வீட்டை வாங்குறதுக்கான நல்ல சூழல் சாதகமாக அமைகிறது. ஸோ இந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. உங்க கனவுகளை நிஜமாக்கி கொள்ள முடியும். மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகுங்க. உங்களது உயர்கல்வி என்னென்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை உங்களுக்கு படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். ஸோ அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு புரிதல் குடும்பத்தில் இருக்கிறதுனால வேற லெவலில் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சில பேர் வீட்டை மாற்றலாமா, இடம் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை மனதில் வைத்திருப்பீங்க. அந்த மாதிரி முயற்சிகளும் நீங்கள் செய்யலாம். அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய தினம் வித்தியாசமாக இருக்குங்க. உலக நிகழ்வுகள் மூலமாக புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள். மற்றவங்க தேவைகளுக்காக நீ உழைத்து இன்னும் நிம்மதியை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்க ஏதாவது இன்ப சுற்றுலா மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக அதிகமான ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நீங்கள் இப்போ நினைத்தீங்க அப்படின்னா பழைய பாக்கியில வசூல் செய்து கொள்ள முடியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு திருப்பி பணம் வந்து தர வேண்டி இருக்கும், அந்த மாதிரி பாக்கி வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்க ஃபோன் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை கேட்காமலேயே திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை போடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பழைய பாக்கியில் வசூலாகும். அதனால நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அது தெரிஞ்சுக்கிட்டோன்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்க மனக்குழந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்க உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. ஏன்னா
உணர்ச்சிவசப்பட்டு நீங்கள் தேவையில்லாத சில செயல்பாடுகள் இல்லை தேவையில்லாத சில கமெண்ட்களை நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வார்த்தைகளில் கவனம் வேண்டும், உங்கள் செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும். ஸோ அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்கள் காதல் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எதையுமே செய்திடக்கூடாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் திருமணமாகி குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே வரலாம். அதனால் முடிந்த அளவுக்கு குடும்பத்தோடையும் உங்கள் குழந்தைகள் கூடயும் நேரத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து செலவிடணும். இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் வந்து வருத்தம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வந்து ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலை வந்து அவருக்கு செய்ய முடியுமா அப்படின்றத யோசித்து அவருடைய திறமைகளை நம்பி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா அந்த செயல்பாடுகளுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் சேகரிக்கணும். காரியங்களை என்னென்ன செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சரியான டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு யார்கிட்ட வந்து வேலையை ஒப்படைக்கிறீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்கறது ரொம்ப அவசியங்க. அதனால் உங்கள் வேலையில் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக விழிப்புணர்வுடன் உங்கள் வேலைகளை நீங்கள் இன்று தினம் மேற்கொண்டால் அலுவலக பணிகளும் இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே. இன்று தினம் அற்புதமான ஒரு நாள். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க. அதன் மூலமாக தான் சில பிரச்சனைகள் வருங்கிறனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான யோகமான சூழ்நிலை இருக்குங்க. அசைய சொத்துக்கள் ஏற்படும், நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடும், வீடு கட்டக்கூடிய கனவு நிஜமாகும். இன்று தினம் நல்ல ஒரு புரிதல் குடும்பத்தோடையும் இருக்கும். எனவே அற்புதமான வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், வித்தியாசமாக நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் நிறைய வெற்றிகள் கிடைக்குங்கிறதுனால நீங்கள் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து நீங்கள் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி உருவாகும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிலும் சில ஆதாயமான தகவல் வந்து உங்களுக்கு அதிகாலையிலேயே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வார்த்தைகளை மட்டும் கவனம் செலுத்துங்கள். வார்த்தைகளை மட்டும் நீங்கள் அதிகமாக வெற்றக்கூடாதுங்க. தகாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது. திருமணம் மாணவர்களுக்கு என்றது மகிழ்ச்சியான ஒரு நாள். அவர்களுக்கு நீங்கள் திருமணமாகி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை செலவிடணும். முடிஞ்சால் டூர் போகிறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் சின்ன சின்ன மாறுதலை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீங்க. அது உங்களுக்கு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி தரும். நல்ல மாற்றங்கள் உங்கள் அப்ரோச்சில் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. மேலும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்ன தேவைங்கிறத நீங்கள் பார்த்து செய்து மற்றவங்களுக்கு குறிப்பாக உங்கள் உறவினர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பில் நிர்வாகத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சாதகமான நிறைய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவாகவே நமது மீனராசி அன்பர்கள் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்குமே இன்னைக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள், நல்ல சாதகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைந்த நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ அலுவலக பணிகளை உங்களுக்கு செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. சக ஊழியர்கள் மூலமாக நீங்கள் மதிப்போடு நடத்தப்படுவீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு கெத்துக்கூடும் சொல்லலாம். இன்னைக்கு சுகமான ஒரு நாள்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உலகத்தில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு புதிய விதமான கண்ணோட்டங்கள் உங்கள் காரியங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளுங்க. புதுமையான ஐடியாக்கள் நிறைந்த நாள், புதுமையான நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க. சுகமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.